சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. ரூபிலக்ஸ் ராக்ஃபோர்ட் பெயிண்ட்ஸ். அரிதுவாரமங்கலம் பழனிவேல் சார் வந்து தவில் வாசிக்க நான் வந்து கொன்னக்கோல் சொன்னேன். எப்படின்னு இளையராஜாவுடைய 1000வது படத்துல பங்கு பெற ஒரு வாய்ப்பு கிடைச்சது பெரிய விஷயம். அவரே என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சார். யுவன் சங்கர் ராஜா சச் பிரில்லியன்ட் பாய். அதாவது யுவன் சங்கர் ராஜாவுடைய படம் பருத்தி வீரன் வந்து அமீர் டைரக்ஷன்ல நடிச்ச படம். கார்த்திகப்பா தான் முதல் படம், பிரியாமணி நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துல 2 காட்சிகள் ஜோதிகா தன்னை வந்து சந்திரமுகியா நினைச்சு பார்க்கும்போது அந்த கட்டத்தில் வரக்கூடிய ஜதியா ஃபிக்ஸ் பண்ணிட்டார் வித்யாசாகர். தாகத்த ஜம் தாடி தித் தாகத்த ஜம் தாடி தாம் தை தாம் தை. அவங்க சொல்லிட்டாங்கன்னு நம்ம தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் கூட்டு வந்துருவாங்க, எங்க இருந்தாலும் கூட்டு வந்துருவாங்க. அவங்களுக்கு அந்த நிகழ்ச்சி முடியறதுக்கு வரைக்கும் நம்மளுக்கு ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட் மாதிரி வரும். எல்லாரையுமே கூட்டு வந்து நம்மளை உட்கார வச்சு பண்ணிட்டு. ஆனால் ரஜினிகாந்த் சார் மேலே இருந்து அந்த இறங்கி வரும்போதே, அந்த வேட்டைய ராஜாவா இறங்கி வரும்போதே அந்த இதுல இருந்தே நான் முழு கோர்வையை நான் சொல்லியிருந்தேன். ரஜினி சார் பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பேசினா. இப்போ பிரபு சார் இருந்தார். எப்போன்னு அவங்களுடைய திருமணம் நடந்தது மெட்ராஸ்ல ஒரு பெரிய ஒரு ஹாலில் அவங்க வீட்டு திருமணம் நடந்த போது பிரபு சாருடைய வீட்டில். நீங்க சினிமாவில் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து ரொம்ப வருஷமா இந்த கொன்னக்கோல் சொல்லியிருந்தா கூட சந்திரமுகியில உங்களோட கொன்னக்கோல் ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேருக்கு வந்து நீங்க தான் சொல்றீங்கன்னு தெரியாது, ஆனால் அந்த கொன்னக்கோல் ஃபேமஸ். அதை பற்றி சொல்லுங்க. சந்திரமுகி அப்படிங்கிற படம் இதாகும்போது வித்யாசாகர் சார் அவருடைய அலுவலகத்தில் கூப்பிட்டு இந்த பாட்டில் கொன்னக்கோலில் தான் முடியறது, அதுக்காகத்தான் உங்களுக்கு நான் அழைப்பு விடுத்தேன், நீங்கள் வந்திருக்கீங்க. இதில் வாத்தியங்களில் முடியாது, இதனுடைய சரணம் முடிஞ்ச உடனே கொன்னக்கோலில் தான் அது வருது. அது வரும்போது இப்படின்னு சொல்லி சொன்னார். அதில் அந்த இது வரைக்கும் என்ன பாட்டு ரெக்கார்டிங் ஆகிருக்கோ அது வரைக்கும் நான் கேட்டேன். அதில் முடிவு இல்லாமல் இருந்தபோது அந்த எண்டிங்க்கு இப்படி கொடுத்தா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 நிமிஷத்தில் சொன்னேன் அவர்கிட்ட. ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் கொஞ்சம் ஏன்னா இதை விட கொஞ்சம் வேறு டைப்பில் சொன்னேன். அதாவது ஒரு சம்பிரதாய கோர்வையில் வச்சு முடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அந்த ஒரு முடிப்பு அப்படி கொடுத்தேன். எப்படின்னா அந்த ரஜினிகாந்த் சார் மேலே இருந்து அந்த இறங்கி வரும்போதே, அந்த வேட்டைய ராஜாவா இறங்கி வரும்போதே அந்த இதுலேருந்தே நான் முழு கோர்வையை நான் சொல்லியிருந்தேன். அதில் இவர் எடுத்துட்டது அந்த சின்ன ஒரு போர்ஷன் தான் எடுத்துட்டார். முழு போர்ஷன்ல எடுத்துட்டது அவர் எடுத்துட்டது தோம் தர்கட தீம் தர்கட தோம் தர்கட நம் தர்கட தத்த தர்கட தித்து தர்கட தோம் தோம் தர்கட நம் நம் தர்கட தாம் தீம் தோம் நம் ஜம் ஜம் தாம் தீம் தோம் ஜம் ஜம் தக்கிட்ட திக்கிட்ட தொம் கிட்ட நக்கிட்ட தக்க தர்கட தத்தித்துலாங்க தோம் தத்தித்துலாங்க தோம் தக்கத்தித்துலாங்க தோம் தளாங்கு தக்கஜும் ததீம் தணக்கஜும் தளாங்கு தக்கஜும் ததீம் தணக்கஜும் தளாங்கு தக்கஜும் ததீம் தணக்கஜும் தா அப்படின்னு அது வந்து முடியும். இதுக்கு ஆக்சுவலாக வினித் வந்து டான்ஸ் கிளாஸ் நடத்தும் பொழுது அந்த ஜதியிலிருந்தே ஆரம்பமாகும். அது எப்படின்னா முழுக்க நம்ம கர்நாடக சங்கீதத்தில் ஒரு மொஹரா எப்படி முடிக்கிறோமோ அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருப்பேன். தாகத்த ஜம் தடி தித் தாகத்த ஜம் தடி தாம் தை தாம் தை. இந்த பர்டிகுலர் ஜெதி எப்போ வருதுன்னா ஜோதிகா தன்னை வந்து சந்திரமுகியா நினைச்சு பார்க்கும்போது அந்த கட்டத்தில் வரக்கூடிய ஜதியா ஃபிக்ஸ் பண்ணிட்டார் வித்யாசாகர். தாகத்த ஜம் தாடி தித் தாகத்த ஜம் தாடி தாம் தை தாம் தை. தத்தஜம் தகதி விதாரி கட்டதம் தத்தஜம் தகதி விதாரி கட்டதம் தித்தஜம் தகதி விதாரி கட்டதம் தித்தஜம் தகதி விதாரி கட்டதம் தாங்கிடத்தக்க தாரி கட்டத்தக்க தாரி கட்டதம் தி தாங்கிடத்தக்க தாரி கட்டத்தக்க தாரி கட்டதம் தத்தி தாங்கிடத்தக்க தாரி கட்டத்தக்க தாரி கட்டதம் அப்படின்னு இந்த ஜதி வரும். இதுக்கு மாஸ்டர் டான்ஸ் ஆட குழந்தைகள்லாம் அதை கற்றுக்க அந்த மாதிரி ஒரு இது. அப்புறம் தான் இது வந்து தாம் தரக்கடை இந்த தரக்கடை அதனுடைய கண்டினியூஷனாக அது முடிகிறா போல. வித்யாசாகர் எப்படி உங்கள்கிட்ட நல்ல பழகுவாரா? தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர்கள்லேயே மிகவும் இசையை நுணுக்கமாக தெரிந்த ஒரு வல்லுநர். ரொம்ப கிளாசிக்கல் தெரியும். அந்த வகையில் ரொம்ப பிடிக்கும் அவரை. எனக்கு அவர் ரொம்ப காலமாக பிடிக்கும். அவரை பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்குமா நினைச்சிட்டு இருந்த போது அவருடைய படத்திலே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு அமைச்சு கொடுத்தார் வித்யாசாகர். அந்த வகையில் கொன்னக்கோலுக்கு சந்திரமுகி திரைப்படத்தில் என்னை அழைத்து எனக்கு இந்த கொன்னக்கோல் சொல்ல வச்சு அந்த பாட்டில் என்னுடைய குரல் ஒலிக்கிறாப்பில் செஞ்சு எல்லாருக்கும் பிடிச்ச சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நடித்த படத்தில் என்னுடைய குரலும் ஒலிக்க வச்ச வித்யாசாகர் சார் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் திரு பிரபு அவர்களுக்கும் ரொம்ப 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 நன்றி சொல்லை காரியமுடி. ரஜினி உங்களை பார்த்து பேசினாரா? ரஜினி சார் இப்போ பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பேசினார். இப்போ பிரபு சார் இருந்தார். எப்போன்னா அவங்களுடைய திருமணம் நடந்தது மெட்ராஸ்ல ஒரு பெரிய ஒரு ஹாலில் அவங்க வீட்டு திருமணம் நடந்த போது பிரபு சாருடைய வீட்டில் ஒரு திருமணம் நடந்தது. சரி, அந்த திருமணத்துக்கு நான் கலந்துட்டேன். ஏன்னா அதில் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடினாங்க. அந்த பாட்டுக்கு நான் வாசிக்கிறதுக்கு போயிருந்தேன், சொல்றதுக்கு போயிருந்தேன். அந்த கச்சேரியில்
அந்த எல்லாருமே விரும்பி உட்காந்து எய்தாப்பில் உட்காந்து கேட்டாங்க. எல்லாருமே வந்திருந்தாங்க. சூப்பர் ஸ்டார்லேருந்து பிரபு சார்ல எல்லாருமே வந்து கேட்டாங்க. அந்த வகையில் அந்த பிரபு சார் வந்து ரொம்ப பாராட்டி சொன்னார், இந்த படத்தில் உங்கள் குரலும் இருக்குது, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை நீங்கள் வந்து இங்கே சொன்னது அப்படிங்கும்போது அந்த தனியாவர்த்தனத்தில் அந்த குரலை சொல்ல வச்சு ரசித்தார் பிரபு. அப்புறம் இளையராஜாவுடைய படத்துல கூட நீங்க நிறைய ஆமாம் ஆமாம் ஆமாம், இசைஞானி. குறிப்பா வந்து தாரத்தப்பட்ட அவர் 1000வது படம் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுல நீங்களும் ஏக்க பழனிவேலும் ஆமாம் ஆமாம் இல்லையா? ஆமாம். அதாவது அரிதுவாரமங்கலம் பழனிவேல் சார் வந்து தவில் வாசிக்க நான் வந்து கொன்னக்கோல் சொன்னேன். எப்படின்னு இளையராஜாவுடைய 1000வது படத்துல பங்கு பெற ஒரு வாய்ப்பு கிடைச்சது பெரிய விஷயம். அவரே என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சார். அது 2வது பெரிய பாக்கியம். எப்படின்னு ஆமா, அதாவது பாலா சாருக்கு வந்து அது வரைக்கும் எனக்கு அறிமுகம் கிடையாது. ஆனால் இளையராஜா சார் என்ன சொல்லிருக்கார், இவரை கூட்டின்னு வாங்கன்னு சொன்னோன்னா நான் பணிபுரிஞ்ச பள்ளியிலேருந்தே என்னை வந்து அழிச்சுன்னு வந்துட்டாங்க. அவருடைய உதவியாளர் வந்து நீங்கள் வேணும்னு சொல்லி உடனே கூட்டின்னு வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் இளையராஜா சாருக்கு முன்னால் நிற்க வச்சு இந்த மாதிரி பேசும்போது இளையராஜா சார் இந்த ஒரு படம், இந்த படத்தில் இந்த ஒரு காட்சி வருது, ஒரு தவில் வித்வான் வாசிக்கிறாரு, ஆனால் இந்த தவில் வித்வான் சொற்கட்டை சொல்லிக்கிட்டே வாசிப்பார். அந்த சொற்கட்டை சொல்லிக்கிட்டே வாசிக்கும் போது ஒரு தவிலில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல என்கிட்ட கேட்டார். அவ்வளோ பெரிய இசைஞானி கேட்டார். அப்போ அவர் சொன்ன சொற்கட்டு சொல்லும்போது வாசிச்சுட்டே பண்ணும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு நானும் பழனிவேல் அண்ணா உட்காந்து பேசும்போது பழனிவேல் அண்ணா சொன்னா, என்ன தம்பி என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள், அதை வாசிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பழனிவேல் அண்ணாவும் ரொம்ப ஹம்பிளாக என்கிட்ட இது பண்ணார். என்றைக்குமே பணியுமாம் என்று பெருமைன்னு பழனிவேல் அண்ணா எப்பவுமே இந்த சிரிச்ச முகத்தோட இளங்கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள வளர விடக்கூடிய ஒரு கலைஞன். அந்த வகையில் பழனிவேல் அண்ணா எங்கிட்ட கேட்டு அந்த இதை சொன்ன உடனே நான் சொல்லி காமிச்சேன், அண்ணா இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ண்ணா. ஒரு தவில் வித்வான் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு, வாசிக்க ஆரம்பிக்கும் போது இந்த சுத்தியெல்லாம் முதல்ல சேர்த்துண்டு வாசிப்பார். அப்படி வரும்போது இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது தத்தக்கஜும் 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 தக்கத்தாத்தி தஜுட்டு தக்கத்தாத்தி ததிமே தக்கத்தாத்தி தஜுட்டு தாங்கிடத்தகதிம் தரைக்கிடத்தக தாங்கிடத்தகதிம் தரைக்கிடத்தக தாங்கிடத்தகதிம் தரைக்கிடத்தக தாங்கிடத்தகதிம் தரைக்கிடத்தகதும் தங்கிடத்தக்க திருதும் தக்கிடத்தக்க திருதும் தங்கிடத்தக்க திருதும் தக்கிடத்தக்க திருதும் தும் தங்கிடத்தக்க தினதும் தக்கிடத்தக்க தினதும் தங்கிடத்தக்க தினதும் தக்கிடத்தக்க தினதும் தும் தங்கிடத்தக்க தினதும் தக்கிடத்தக்க தினதும் தங்கிடத்தக்க தினதும் தக்கிடத்தக்க தினதும் தத்திரகதும் ததிம் ததி தத்திரகதும் ததிம் ததி தத்திரகதும் ததிம் ததாம் ததிம் ததாம் ததிம் ததாம் தத்திரகதம் ததிம் ததத்திரகதம் ததிம் ததத்தித்தத்திரகதம் ததிம் ததாம் 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 ததிம் ததாம். இதுதான் அந்த கூர்வை. இது வரைக்கும் மேடையில் நான் சொல்லாத கூர்வை அது. அது அந்த படத்துக்கோசரம் நான் தேர்ச்சி சொன்னோன்னு இளையராஜா என்ன சொன்னாரு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மணியன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படியே சொல்லிவிடுங்க. அவர் உள்ள ஹால் இதில் உட்காந்துருந்தார், ரெக்கார்டிங்கில் உட்காந்துருந்தார், பக்கத்தில் சவுண்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, எந்த மாற்றமும் பண்ண வேண்டாம், இதே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ராஜா சார் இதே பண்ணிடலாம்னு சொன்னோன்னே பழனிவேல் அண்ணாவும் அது ரொம்ப ஓகே பண்ணார். பழனிவேல் அண்ணா ஒரு 2 தடவை என் கூட சேர்ந்து வாசிச்சு பார்த்து கரெக்டாக இருந்தோடனே டேக் போயிட்டு உடனே ஒரே டேக்கில் முடிச்சிட்டோம். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இளையராஜா சாரோடைய படத்தில் பாலா சார் பார்த்து ரொம்ப இது பண்ணார், ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் சினிமா நிறைய பண்ணிருக்கீங்க, நிறைய படங்களை என்னுடைய பின்னணி கொன்னக்கோல் வந்திருக்கு. சண்டை காட்சிகளில் ஆர்குமெண்ட் சீன்ஸ்லாம் வருமா? ஆமா, சண்டை காட்சிகள்லையும் வரும். சண்டை காட்சிகள்ல சாதாரணமா வரும். அதை இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அந்த காலத்துல இருந்து எம்ஜிஆர் படத்துல இருந்து சிவாஜி படத்துல இருந்து ஜெய்சங்கர் படத்துல இருந்து வெறும் இன்ஸ்ட்ருமெண்டா தான் பண்ணிட்டு இருந்தா. அப்ப கொண்டக்கோல் அப்ப யூஸ் பண்ணல. இப்போ சென்னை தொலைக்காட்சியிலேருந்து எல்லா விதமான தொலைக்காட்சி வரைக்கும் அத்தனை தொலைக்காட்சியிலையும் என்னை அழைத்து என்னுடைய குரலை பதிவு பண்ணி சண்டை காட்சிகள் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணுவேன். கும் தகும் கும் தகும் கும் தகும் 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 கும் ததா தகதர் கிடத்த கும் தகும் தும் அந்த 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 காட்சிக்கு தகுந்தாப்போல் நான் சொல்லுவேன். அதாவது ஒவ்வொரு பஞ்சு விழும்போது இந்த கும் கும் கும்னு விழறா போல சொல்றதுக்கு ஒரு ஆற்றலை இறைவன் கொடுத்துருக்கான். அதாவது இந்த குரல் வந்து சாதாரணமாக அமைஞ்சது வச்சுக்கோங்களேன், சண்டை காட்சிகளுக்கு சொல்றதுக்கு எடுபடாது. அந்த சண்டை காட்சிகள் சொல்றது தந்தாப்புல அந்த இதை வந்து சொல்லுவார். ஒரு படத்தில் சிவாஜி சொல்லுவார், இது வந்து நான் நாபி கமலத்திலேருந்து வாசிக்க வேண்டிய விஷயமா, அப்படி பண்ணாதான் உங்களுடைய நாதஸ்வரத்துல மட்டும்தான் இந்த இது வருதா, எல்லா நாதஸ்வரத்திலையும் வருமானு சொல்லி மனோரமா கேட்பான். அந்த வகையில இந்த கொன்னக்கோல் சொல்வதற்கு நாபி கமலத்திலிருந்து நாம் கொடுக்கணும். அந்த கொடுக்கக்கூடிய அந்த அந்த ஒலி தான், அந்த காற்று தான் இந்த கொன்னக்கோல்ல இந்த அளவுக்கு ஒரு புகழ் பெற வச்சுது. அந்த அளவுக்கு உழைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். ஆமா, நீங்க வந்து
திருக்குறளை கூட ஆ. கொண்டக்கோல்ல சொல்வீங்களாமே. ஆமா ஆமா ஆமா, அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு ஐடென்டிபிகேஷன். சரி, நான் ஒரு திருக்குறள் சொல்றேன், சொல்லுங்க. அந்த குறளுக்கு நீங்க வந்து இது நீங்க சொல்லுங்க. திருக்குறள் சொல்றதுக்கும் நான் கொண்டக்கோல் சொல்றேன். நானும் நம்ம வாவ் தமிழா ரசிகர்களுக்காக நம்ம ஒரு ஸ்பெஷல் கிஃப்டா சரி, கொடுத்துடலாம். நான் ஒரு குறள் சொல்றேன். சொல்லுங்க. 1 or 2 குறள் சொல்றேன். சொல்லுங்க சார். என்ன நினைவுக்கு என்ன வருதோ சொல்றேன். சொல்லுங்க சார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வெரி குட். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது வந்து இப்ப சதுஸ்திரத்தையும் சொல்லுவேன், திஸ்திரத்தையும் சொல்லுவேன். ஏன்? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. தாம் தக்க தக்க திமி தட்டிங்கிட்ட தக்க திமி தாம் கிட்ட தக்க ஜுன்னு தாம் தட்டி கிட்ட தாம் கிட்ட தக்க திமி தட்டி கிட்ட தக்க திமி தட்டி தக்க ஜுன்னு தாம் ததாம் 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 ததாம். அழகா அதுக்கு ஃப்ரேம் இது எப்ப திஸ்திரத்தை சொல்றேன் பாருங்களேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. தத்திமி தக்கிட்ட தஜ்ஜனோ தக்கிட்ட தத்திமி தக்கிட்ட தாம் தகதிமி தக தத்திமி தக்கிட்ட தஜ்ஜனோ தக்கிட்ட தத்திமி தக்கிட்ட தாம் தகதிமி தக தாம் தக்கிட்ட தத்தின்ன தாம் தாம் தக்கிட்ட தத்தின்ன தாம் ததும் தக்கிட்ட தத்தின்ன தாம். இப்படி வந்து ஃப்ரேம் படி. இப்போ இன்னொரு குறள் சொல்லுங்க. மங்களம் என்ப மனைமாட்சி மற்ற அதன் நன்கலம் நன்மட்பேறு. எஸ். மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கள் பேரு. கண்டனடை. ஏன்னா இது ஒரு இல்லற வாழ்க்கைங்கிறதே கண்டம் தான், அன்றாட கண்டம். அந்த வகையில மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கள் பேரு ஒரு பிடிப்போட இருக்கும். அந்த மனைமாட்சியை பத்தி இவ்வளவு அழகா திருக்குறள்ல சொல்றாரு. சொல்லி கண்டதை சொல்றீங்க இல்லையா? மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கள் பேரு. தத்த கிட்ட தக்க தக்கிட்ட திமிதாம் தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தீம் ததாம் தக்கிட்ட தத்த கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தாம் தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தீம் ததாம் 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 தீம் ததாம். இன்னொரு குறள் கூட சொல்லுங்க. கற்க கசடர கற்றவை கற்றவின் நிற்க அதற்கு தக. நிச்சயமா உலகத்துல கல்வி கற்கிறதுக்கு அளவே கிடையாது, சமுத்திரம். அதனால கற்க கசடர தப்பு இல்லாம கத்துண்டு கடைசி வரைக்கும் இந்த கல்விக்கு தகுந்தாப்புல நிற்கணும்னு சொல்றார் திருவள்ளுவர். இதை இப்போ 2 விதமா சொல்ல போறேன். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக தக தக. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக தக தக. தும் த தக்கிட்ட தாம் தும் தக்க தக்கிட்ட தாம் தக்கிட்ட தும் ததாம் தும் தக்கிட்ட தாம் தும் தக்க தக்கிட்ட தாம் தக்கிட்ட தும் ததாம் ததாம் ததாம். எல்லா குறளுக்கும் சொல்வீங்க. எல்லா குறளுக்குமே. சரி, நீங்க வகுப்படுத்தீங்களா கிளாஸ்? ஆமா. அந்த ஸ்கூல்ல பசங்க எல்லாருக்கும் இந்த முறையில தான் கத்து கொடுத்தீங்க? இந்த முறையில தான் கத்து கொடுத்தேன். இப்ப எடுத்து விழுந்தா நிறைய ஒரு விஷயம் எடுத்தா கண்ட நடையில. இப்ப நீங்க பசங்கள்ட்ட வந்து இந்த ஃபார்மேட்டை சொல்லி கொடுத்து, ஆமா, நீங்க ஜதிய நீங்க வந்து கொன்னக்கோல சொன்னாலே அவங்க வந்து பாட்ட சொல்றாங்களா? உடனே சொல்லிடுவா பாட்டை. இப்ப நான் வந்து தத்திமி தக்கிட்ட தோம் தஜ்ஜனு தக்கிட்ட தோம் தக்க தீம் கிண்ணத்தம் தத்தரிக்கிட்டதும். ஒரு நாளைக்கு கிரேட்ஸ் எடுக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு உண்டான குறள் என்னன்னு சொல்லி கேட்பேன். அந்த கிரேட்ஸுக்கு அவ எவ்வளவு புரிஞ்சுருக்கு, ஹவு ஃபார் தே ஹவ் அண்டர்ஸ்டுட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒண்ணு. ஏன்னா இப்ப பரதநாட்டியத்துக்கு கிரேட் எடுக்கும் போது அவ அபிநயங்களை சொல்ல வச்சு கிரேட் எடுத்துருவா. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அவ என்ன எழுதுறாளோ அதை வச்சு கிரேட் போட்டுருவா. ஆனா கொன்னக்கோளுக்கு சொல்ல வச்சுதான் கிரேட் எடுக்க முடியும். அந்த சொல்ல வைக்கிறது கூட அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி எவ்வளவு இருக்கு, எவ்வளவு தூரத்துக்கு கிளாரிட்டி இன் ரெண்டிஷன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதெல்லாம் வச்சு நான் சொல்லிக் கொடுப்பேன். எப்படின்னா தீமி தண்ண கதீம் தஜ்ஜனு ஜண்ண கதீம் தக்க தீம் கிண்ணத்தோம் தத்தரிக்கிட்டதும். இதுக்கு என்ன குறள் சொல்லு அப்படின்னா ஒரு பையன் சொல்லுவான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி எருப்ப காய் கவர்ந்தற்று தத்திமி தண்ண கதீம் தஜ்ஜனு ஜண்ண கதீம் தக்க தீம் கிண்ணத்தோம் தத்தரிக்கிட்டதும் தோம் தோம் தத்தரிக்கிட்டதும் தோம் தோம் தத்தரிக்கிட்டதும் தோம் தோம் அப்படின்னு இருக்கும். அடுத்து இன்னொரு குறள் சொல்லுவேன். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று நன்று நன்று. இப்போ ஒரு ஆவர்த்தனத்துக்குள்ள அதை உட்காந்து வைக்கும் போது 7 அக்ஷரங்கள், என்ன 7 அக்ஷரத்துக்கு தான் அந்த திருக்குறளே எழுதியிருக்கார். அதை 8 அக்ஷரமா மாற்றி
ஆதி தாளத்துக்குள்ள பண்றாப்புல அதை ஒரு அறுதியும் சின்னதாக கொடுத்து அப்படி கொண்டு வந்து அதில் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் அதுக்கு என்ன ஜதின்னு சொல்லி அவ கேட்பேன். நான் சொல்லி கொடுத்த ஜதி என்ன அப்படிங்கும்போது அவன் அழகாக சொல்லுவான். ஜும் தாங்க தக்க தாங்க திமி தாங்க ஜனு தாங்க ஜும் தக்கிட்ட ஜும் ஜும் த ஜும் தத்த ஜும் தத்த ஜும் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று நன்று நன்று. இது மாதிரி ஒன்னொன்னு எடுத்துள்ள வினை வலியும் தன் வலியும் ஆற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல். வினை வலியும் தன் வலியும் ஆற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல் செயல் செயல். இந்த 3 அறுதி கொடுக்கறத பார்த்துட்டு மிகப்பெரிய சங்கீத கலைஞர்கள்லாம் வந்து திருக்குறள்ல 3 அறுதி அவர் என்ன சொல்லியிருக்காரோ அந்த கடைசி சொல்ல அந்த ஈற்றடியே ஒரு 2 அக்ஷரத்தில் சேர்த்து பண்ணியிருக்கேள், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணிருக்கேன். அந்த வகையில் வினை வலியும் தன் வலியும் ஆற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் 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 8 அக்ஷரத்தில் உட்காந்தாச்சா. தாக்க தாக்கிட்ட திமி தாக்கிட்ட ஜெனு தாக்கிட்ட தாக்க தாக்கிட்ட தாக்க தாக்கிட்ட த திம் ததாம் திம் ததாம் திம் தாக்க தாக்கிட்ட திமி தாக்கிட்ட ஜெனு தாக்க தாக்கிட்ட தாக்க தாக்கிட்ட த திம் ததாம் 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 திம் ததாம். அப்படி இப்ப நீங்க திருக்குறளுக்கு சொல்றீங்கல்ல, அது மாதிரி வந்து மற்ற பாடல்களுக்கும் சொல்லலாமா? நிச்சயமா நிறைய பாடல்கள் நானே உதாரணம் வள்ளலாருடைய பாடல் இருக்கு, ராமலிங்க சுவாமியோட பாடல் இருக்கு, ஒரு மையுடன், அந்த பாட்டுங்க. நிச்சயமா. ஒரு மையுடன் நினது மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். இது 2 வரி எடுத்துக்கிறேன். அதை வந்து இப்போ நம்ம சாதாரணமா ஒரு ஆதி தாளத்துல போட்டோம்னா ஒரு மையுடன் நினது மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். அதை மட்டும் நான் இப்போ எடுத்துட்டு தாம் தாக்கிட்ட தாக்க தாக்கிட்ட தீம் தாக்கிட்ட தாக்க தாக்கிட்ட தோம் தாக்கிட்ட தாக்க தாக்கிட்ட தாம் தாக்கிட்ட தாக்க தாம் தாக்கிட்ட தாக்க தாக்கிட்ட தீம் தாக்கிட்ட தாக்க தாக்கிட்ட தோம் தாக்கிட்ட தாக்க தாக்கிட்ட தாம் ஒரு மையுடன் நினது மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் வேண்டும் வேண்டும். இது மாதிரி 2 பாராவா. தேசபக்தி பாடல்களும் வந்து 1-2 குழந்தைகளுக்காக எழுதியிருக்கேன். அதுல ஒரு முக்கியமான பாடல்கள் எதுன்னா அந்த பாடல்களுடைய வரிகள் இதுதான். வந்தே மாதரம் 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 வெள்ளையருக்கு சிம்ம சொப்பனம் வந்தே மாதரம் இந்தியருக்கு வேத மந்திரம் வந்தே மாதரம் அப்படிங்கிறப்பல இதையும் குறிப்பிட்ட நடையில கொண்டு வந்துருவீங்க. இதையும் குறிப்பிட்ட நடைகளை கொண்டு வந்திருக்கேன். ஆமா, இதெல்லாம் எந்த நடையில கொண்டு வருவீங்க? இந்த முக்காவாசி சர்வலகு சதுஸ்திர ஜதியில போனா தான் கேட்கறது நல்லா இருக்கும். தா கிட்ட தாக்க திமி தாட்டி கிட்ட தாக்க திமி தா திம் தாக்க ஜொன்னு தாம் தா கிட்ட தாக்க திமி தாட்டி கிட்ட தாக்க திமி தா திம் தாக்க ஜொன்னு தாம் தாக்க தா திம் தாக்க ஜொன்னு தாம் அப்படி வரும். நீங்க வந்து அந்த நடையை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம நடையை வந்து இதுக்கு எது பொருத்தமா இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஆமா, ஒவ்வொரு பாடல்கள் எழுதும் போது எந்த நடையில போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுட்டு நம்ம செய்யறதுனால இது குழந்தைகளுக்கு மனசுக்குள்ள போய் பதியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நிச்சயமா என்னுடைய குருநாதர் கொடுத்திருக்காரு. நீங்க வந்து இந்த கலையை இவ்வளவு கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு இவ்வளவு இதுல மாஸ்டர் பண்ணிருக்கீங்க. ஆனா இந்த கலையில நீங்க கத்துக்கிட்ட அளவுக்கு இதுல வருமானம் இருக்கா? நிச்சயமா அந்த அளவுக்கு வருமானம் இல்லை அப்படிங்கறத நான் ரொம்ப வெளிப்படையாவே சொல்லிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில. வாவ் தமிழ்ல சரியா கொடுக்க, அதாவது கச்சேரி மேடையில கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா ஆமா, சரி, கச்சேரி மேடையில அங்க ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது. ஆமா, எல்லாரும் பிரிச்சுக்கும் போது கொன்னக்கோடு ரொம்ப கம்மியா கொடுக்கணும் எனக்கே தெரியும். ஆமா, சினிமாக்காரங்களுக்கு என்ன பிரச்சனை? சினிமாக்காரங்களுக்கு என்ன பிரச்சனைனா சினிமாக்காரங்க வந்து ஒரு இடத்திலிருந்து மட்டுமே வந்து இதை வந்து முடிவு பண்றது இல்லை. சரி, ஒரு பெரிய லெவல்ல ஒருத்தர் முடிவு பண்ணி இவர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார்னா அவங்க சொல்லிட்டாங்கன்னு நம்ம தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் கூட்டு வந்துருவாங்க, எங்க இருந்தாலும் கூட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு அந்த நிகழ்ச்சி முடிகிறதுக்கு வரைக்கும் நம்மளுக்கு ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட் மாதிரி வரும். எல்லாரையுமே கூட்டு வந்து நம்மளை உட்கார வச்சு பண்ணிட்டு, ஆனால் நம்ம வேலையெல்லாம் கரெக்டாக முடிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு கௌரவமாக வந்துடும். என் குருநாதருடைய அனுகிரகம் இவ்வளவுதான். நீங்க டைரக்டா வந்து டைரக்டரோ அல்லது ப்ரொடியூசர் அவங்க பார்வையில வாங்கினா பெட்டரா இருக்கும். அவங்க பார்வையில வாங்க முடியாது. எப்படி காரணம்னா, இப்போ ஒரு சாதாரண சொல்றேன் கேட்டுங்களேன். ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு ஒர்க்கை முடிக்கிறோம். அந்த ஒர்க்கை முடிச்ச உடனே நம்ம யார் கூப்பிட்டாங்களோ அவங்க வந்து அந்த நேரத்துல இருப்பாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க. அதுக்கு பிறகு இருக்கிறதெல்லாம் அவங்களுடைய உதவியாளர்கள் தான் இருப்பாங்க.
அந்த உதவியாளர்கள் என்ன முடிவு பண்ணி என்ன ஐயா இவ்வளவுதான் பணம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்ச உடனே ஐயா உண்மையிலே இவ்வளவுதான் கொடுக்க சொன்னாரா அல்லது இவங்க கொடுக்குறாங்கன்னு தெரியாது. அது நமக்கு தெரியும். என்ன காரணம்னா நமக்கு யார் கொடுக்குறாங்களோ அவங்கள நம்ம தொடர்ச்சியா ஐயாட்ட போய் கேட்கவும் முடியாது. என்ன காரணம், நமக்கு தொடர்ச்சியா நமக்கு சந்தர்ப்பங்கள் வரணும். இது போய் எல்லா டைரக்டர்ஸ்ட்டும் ஒர்க் பண்ணியிருக்கேன். தேவா சார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், யுவன் சங்கர் ராஜாட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், அத்தனை பேர்ட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் யுவன் சங்கர் ராஜா சச் பிரில்லியன்ட் பாய். அதாவது யுவன் சங்கர் ராஜாவுடைய படம் பருத்தி வீரன் வந்து அமீர் டைரக்ஷனில் நடித்த படம். கார்த்திகப்பா தான் முதல் படம், பிரியாமணி நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தில் 2 காட்சியில் என்னுடைய கொன்னக்கோல்ல அவர் இது பண்ணியிருந்தார். அதாவது ஒரு 4 கதாபாத்திரங்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசிக்கிறாங்க. அந்த ஆக்ரோஷமாக பேசிக்கும் போது அந்த வட்டார பாஷையில் அந்த அப்படி வந்து விழும் அந்த வார்த்தைகள் ரொம்ப கோபமாக அப்படி விழுந்தும் போது அந்த கோபமாக பேசக்கூடிய அந்த ஆர்குமெண்ட் சீனில் என்னுடைய கொன்னக்கோல் வந்திருக்கும் அந்த படத்தில். அதே போல் அதே படத்தில் அந்த கார்த்தியும் அவருடைய சித்தப்பாவும் அவர் அப்படி கிரவுண்டில் அப்படி நடந்து வருவாங்க. அப்போ மல்யுத்த வீரர்கள்லாம் மல்யுத்தம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது கேட்பாங்க, ஏண்டா உன்னுடைய அந்த வீரமெல்லாம் இப்போ பெண்கள்ட்ட தான் வச்சுப்ப, எங்கள்கிட்ட தான் வச்சுக்க மாட்டியா அப்படின்னு அந்த மல்யுத்த வீரர்கள்லாம் வேணும்னு அவரை கோவப்படுத்துவாங்க. அப்போது அந்த கோவத்தில் வந்து அப்படியே ஆளோட ஆளை தூக்கி போட்டு அடிப்பார் கார்த்திக். அது மாதிரி ஒரு ஃபைட். அந்த வகையில் என்னுடைய கொன்னக்கோலை அந்த யுவன் சங்கர் ராஜா அதில் பதிவு பண்ணிட்டார். அது எப்படி பதிவு பண்ணிட்டாருன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு மோகராவை அதில் போடுறேன். தாங்கதின் தக்கிட்ட தொங்கிட்டதுக்கு தரக்கிட்டதுக்கு தக்கிட்டு தாங்கிட்டதுக்கு தரக்கிட்டதுக்கு தாங்கதின் தக்கிட்ட தொங்கிட்டதுக்கு தரக்கிட்டதுக்கு தாங்கதின் தத்தின் தத்தாம். இந்த வகையில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும். அந்த மாதிரி அதில் பதிவு பண்ணிட்டார். ரொம்ப நல்லா இருக்கு சார், அதே இருக்கட்டும் சொல்லிட்டு. என்ன ஒரு பெரிய அனுகிரகம்னா, அவங்க நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே ஓகே பண்ணி அதை பதிவு பண்ணிக்கிறது தான் என் குருநாதர் எனக்கு போட்ட. யுவன்லாம் நல்ல பேமெண்ட் கொடுப்பாரு, அவரும் அப்படிதானே. யுவன் சங்கர் ராஜா சார் வந்து என்ன அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு விதம் மிக மிக கௌரவமாக இருக்கும். யார் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டோட நான் போகிறதுனால அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் வந்து இது பண்ண மாட்டேன். என்னுடைய கலை அங்கே போய் சேர்ந்துதா, எல்லாரும் கேட்டாங்களா, இன்றைக்கி சந்திரமுகியை பற்றி இன்றைக்கும் பேசுகிறாங்க, தாராயத்தைப்பட்டியை பற்றி இன்னையும் பேசுகிறாங்க, பல தொலைக்காட்சி தொடர்களை என்னுடைய கொன்னக்கோல் செய்தி ஒலிச்சிருக்கு. அது வரைக்கும் சந்தோஷப்பட்டிருக்கேன். என் குருநாதர் எனக்கு கொடுத்தது பெரிய வருமானம் இல்லை, நிச்சயமாக எனக்கு பெரிய வருமானம் இல்லை, கிடையாது, கிடையாது, நிச்சயமாக கிடையாது. ஆனால் நான் சம்பாதிச்ச குழந்தைகள், நான் சம்பாதிச்ச ரசிகர்கள் உலகம் பூரா இருக்காங்க. அதுதான் என்னுடைய பெருமை. வெளிநாட்டுக்குலாம் போயிட்டு வந்திருக்கீங்களா? வெளிநாட்டுக்கு நான் போனதில்லை. ஆனால் நான் என்னுடைய கலையெல்லாம் வெளிநாட்டில் தான் இன்னைக்கு நிறைய பேர் குழந்தைகள் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் டீச் பண்றீங்க. அமெரிக்காவில் 2 பேர் கற்றுக்குறாங்க, சிங்கப்பூரில் 2 பேர் கற்றுக்குறாங்க. ஆன்லைன் மூலமாக கற்றுக் கொடுக்குறேன். சிங்கப்பூரில் கற்றுக் கொடுக்குறேன், மலேசியாவில் கற்றுக் கொடுக்குறேன், லண்டனில் கற்றுக் கொடுக்குறேன். எல்லாமே அந்த குழந்தைகள்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு கற்றுக்குறாங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமையான என் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை முழுக்கவே என்னை வந்து ஆன்லைனில் கொண்டாடுவாங்க. அது பேர் கொன்னக்கோல் கிளாஸ்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலாக்ஸிங், ஒரு பெரிய சந்தோஷம். அப்படியே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை என் குருநாதர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. நிச்சயமாக. சரி, உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். என்னுடைய தகப்பன் வெங்கட்ராமையர்னு பேர், திருச்சியில் மிகப்பெரிய சமையல் கலைஞர். அந்த சமையல் கலையை அவ்வளோ தூரத்துக்கு நேசிச்சிருக்கார். அவர் இப்போது காலமாயிட்டார் என்னுடைய அப்பா. ஆனால் திருச்சியில் அவர் அவ்வளோ தூரத்துக்கு எத்தனை பெரிய ஒரு மனிதர்களுடைய இல்லத்து கல்யாணத்தெல்லாம் பண்ணியிருக்கார். அவர் வந்து சமையல் கலைஞராக இருந்து அவ்வளோ தூரத்துக்கு ஃபேமஸாக இருந்து கூட அவருடைய கலையில் என்னை கொண்டு வரல. எனக்கு 5 சகோதரிகள், மிகப்பெரிய குடும்பம். எனக்கு முன்னால் பிறந்தவங்க எல்லாருமே வீட்டில் கடைசியில் கடைக்குட்டின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் என்னை ரொம்ப அன்பாக ரொம்ப ஒரு சீராட்டி வளர்த்தாருன்னு என் தகப்பன். நல்ல கல்வி கொடுத்தார், நல்ல கலையை கொடுத்தார். என்னை இன்னைக்கு இந்த அளவுக்கு புகழடைஞ்சு வாழ் தமிழால் உட்காந்து நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்குற லெவலுக்கு அதை செய்த என் தகப்பன், என் குரு, என் ரசிகர்கள், என்னுடைய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. உங்கள் மனைவி, குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். அவங்களும் திருச்சி தான், கம்பரசம்பேட்டை தான், அந்த அக்ரஹாரத்துலேருந்து தான் வந்தாங்க. பெரிய ஒரு சாஸ்திரிகள் அவங்களுடைய தாத்தாலாம். ரொம்ப பெரிய ஒரு ஆர்த்தடாக்ஸ் குடும்பம், ஒரு வேத விற்பனருடைய ஒரு பேத்தி அவங்கெல்லாம். உங்கள் பசங்க? 2 டாட்டர்ஸ் எனக்கு. ஒரு டாக்டர் MBA, இன்னொரு டாக்டர் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அதனால 2 பொண்களும் நல்லா படிச்சு 2 பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சு. 2 மாப்பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகளாக எனக்கு கிடைச்சிருக்காங்க. பெண்களுக்கெல்லாம் உங்களோட கொன்னக்கோல் ஈடுபாடு உண்டு? ரொம்ப ஈடுபாடு உண்டு. பெரிய பொண்ணு கொன்னக்கோல் நல்லா சொல்லுவாங்க, சின்ன பொண்ணு ரொம்ப நல்லா சொல்லுவாங்க. நான் சொல்லக்கூடிய பாடல்கள்லாம் உடனே திரும்பி சொல்லிடுவாங்க. திருக்குறள்லாம் நிறைய சொல்லுவாங்க. அவங்களுக்கு இதில் ஈடுபாடு உண்டு. இன்ஃபேக்ட் என்னுடைய பேரன் 2 பேர் இருக்கான். இப்போ பெரிய பொண்ணும் ஒரு பேரனை கொடுத்துருக்கா, சின்ன பொண்ணும் பேரன். அந்த 2 பேரனுமே கொன்னக்கோல் நல்லா சொல்லுவாங்க, திருக்குறளும் சொல்லுவாங்க. அவங்க ஸ்கூலில் நான் சொல்லி கொடுத்த கொன்னக்கோல் திருக்குறளை சொல்லி அவங்க பரிசெல்லாம் வாங்கியிருக்காங்கிறத விட பெருமை எனக்கு என்ன வேணும் ஒரு தாத்தாக்கு. ரொம்ப சந்தோஷம்.
ஸோ எங்கள் ஸ்டூடியோவுக்கு வந்து இவ்வளோ நேரம் வந்து கொன்னக்கோல் உடைய அந்த டையிங் ஆர்ட்னு சொன்னீங்களே நீங்கள், ஆமா. அதுக்கு அது எவ்வளோ பெரிய ஆர்ட் அது. அந்த ஆர்ட்டை நம்ம வந்து கையில் உள்ள பொக்கிஷத்தை நம்ம விடுறோமேங்கிற ஒரு பெரிய விஷயத்த நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அற்புதமாக பேசுனீங்க. உங்களுடைய கொன்னக்கோல் ஒன்று ரொம்ப அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அந்த கணக்கு வழக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வாவு தமிழா தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேரும் என்னுடைய கொன்னக்கோலை கேட்டு ரசிக்க ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்து கொடுத்த உங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிக்கத்தன்மைக்கு நான் தலை வணங்குகிறேன். வாவு தமிழா மிகவும் உச்சத்துக்கு வளர வேண்டும். என்னுடைய கொன்னக்கோலை இங்கு பயன்படுத்தியமைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.